135 கமான்டா 136 நிப்பாட்றா டேய் நில்றா ஏன்டா இவ்வளவு நேரம் ஜர்க் அடிக்கிற ஏபிஎஸ் 3 2 1 அம்மா பேக் வீலிங் ஆகவே இல்லைங்க Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. Actually R15 M ஓட மைலேஜ் டெஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து 4th டேங்க. அன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டிட்டு என்ன ஆச்சுன்னா எனக்கு கழுத்து வந்து இந்த இடத்துல சரியான பெயின். 2 நாள் வந்து என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல, சரியான பெயின். அதே மாதிரி கையில் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஜிம்மில் போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு அடுத்த நாள் வந்து ஒரு பெயின் இருக்கும்ல, அன்றைக்கி வண்டி ஓட்டினீங்க அந்த பெயின் அப்படியே கண்டினியூஸாக இருந்ததுங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் என்னால் வண்டி எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்புக்கு ஃபிட்டாக இருக்கிறனால வந்துட்டு இன்றைக்கி இந்த வண்டியில் வந்துட்டு டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட்டும் அப்படியே வந்து ரோட் டெஸ்ட் ரிவ்யூவும் எடுத்துடலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஒவ்வொரு கீரில் எவ்வளோ மேக்ஸ் எவ்வளோ போகுது, அதுக்கப்புறம் டாப் ஸ்பீடு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பிரேக் டெஸ்ட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோடுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீரில் எவ்வளோ மேக்ஸ் ரெட் லிமிட் வரைக்கும் போகுதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு டாப் ஸ்பீட் எடுப்போம். ஓகே ரைட், போகலாமா? ஃபஸ்ட் கீரில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். மேக்ஸ் 47, 48, 70, 71, 96. ஸோ ஃபஸ்ட் கீரில் 40, 41, அப்போ தேர்ட் கீரில் 90, 96 வரைக்கும் போகுதுங்க. ஃபோர்த் கீர் 115 வரைக்கும் போகுது. ஆ 125 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு. மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் கிராஸ் ஆகுது. எல்லாம் பொறுமையாக போவோம். இல்லைங்க, இப்போ டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டு குயிக்காக வந்து 0 to 80, 0 to 100, 120 இந்த 3 செக் பண்ணுவோம். இந்த பாலம் ஏறி இறங்கிடலாம். ஓகேவா? எனக்கு வந்து இப்போது ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து குயிக்காக செக் பண்ணிடலாம். 80, 100, 120. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 0 to 80, 100, 120 டைமிங் பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு 120 வரைக்கும் ரீச் ஆனப்புறம் ஏதாவது பிரேக் அடிக்கிறோம், கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாப் ஸ்பீட் அப்படியே செக் பண்ணி பார்த்துடலாம். அதுலேருந்து நமக்கு வந்து இதில் மெயினாக என்னென்னா 0 to 80, 100, 120 இதோட 3 டைமிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? பின்னாடி ஏதாவது வண்டி வருதா? ஒரு வண்டி வருது. இதுனா ஆம்புலன்ஸாக ஏதோ ஒரு வண்டி வருது, வேன் வருதா? ஓகே ரைட், கிளம்பலாமா? ரெடி? 3, 2, 1. $60, $80, $100, $120. இப்போ அப்படியே வந்து நம்ம டாப் ஸ்பீடு ஏறலாம். போலாம்டா. ஸ்ட்ரெச்சு, சரியான ஸ்ட்ரெச் இருக்கு. புடி புடி புடி. $128, $129, $130. come on இன்னொரு 5 கிலோமீட்டர் போய் ட்ரை பண்றா. 131, 132, 133, 135. come on ரா. 136, 136ங்க. ஓய் பேட்ச் ஒர்க்கு. பேட்ச் ஒர்க்கில் நம்ம ரெகுலராக ஓட்டுற வண்டியாக இருந்தால் தைரியமாக விட்டுடலாம். இந்த வண்டியில் பேட்ச் ஒர்க்கில் விட்டு குளக்குள்ள நாடிடக்கூடாது. வேணாம். ஓகே 136 லாக் ஆகிருக்குங்க.
இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு, ஆனால் இது இன்னும் லாங் ஸ்ட்ரெச் அடித்தோம்னா கண்டிப்பாக 145 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா போகுது. ஏன்னா இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4வது லைட்டில் தான் எரிஞ்சிட்டு இருந்தது. 136ல் 4வது லைட்டாக 4வது லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. 5வது லைட்டு அந்த ஃப்ளாஷ் அடிக்கும்ல, 5 லைட்டு ஃப்ளாஷ் அடிக்கும்ல, அது அடிக்கவே இல்லை. ஸோ வந்து இன்னும் ப்ராப்பர் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடச்சிச்சின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு சிங்கிள் ட்ராக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபுல்லாக முறுக்கி அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து 140+ ஈஸியாக போகும். இப்போ என் வெயிட்டு 104 கிலோ என்னோடய வெயிட்டுக்கே வந்து 136 லாக் ஆகுது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு 65 kg அவங்கெல்லாம் ஓட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து 145 போகும்னு நினைக்கிறேன். 140+ கண்டிப்பாக போயிடும் குயிக்காக. ஆனால் 145, 150 சில பேர்லாம் 155, 160லாம் போடுறாங்களே, அதெல்லாம் உண்மையாக பொய்யா? மேபி போகுமோ? சரி, ரைட்டு, ஏதோ ஒன்று. இப்போ அடுத்தது வந்து நம்ம கீழே எங்கேயாவது போயிட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு பிரேக் டெஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 100லேருந்து 0 பிரேக் அடிப்போம். 2 பிரேக்கும் ஃபுல் ஷார்ப்பாக அடிச்சிடலாம். ரைட், எவ்வளோ குயிக்காக நிற்குதுன்னு பார்ப்போம். இந்த பாலம் டவுன் இறங்கணுன்னே அடிக்க ஆரம்பிச்சிடலாம். 99, பின்னாடி எது வண்டி வருதா? வரல. 99, 100. ரெடி? 3, 2, 1. ஓகே, சரியான ஷார்ப் பிரேக்குங்க. பின்னாடி வந்து அந்த ஏபிஎஸோட பிரேக் அடிக்கும்ல, கிச்சுக்கு 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 கிச்சுக்கு, அது நல்லா ஃபீல் பண்ணலாம் இந்த வண்டியில். ஓகே, ஆனால் சரியான ஷார்ப்பாக தான் அடித்தேன் பிரேக்கு. எவ்வளோ செகண்டில் நின்றுருக்கோன்னு தெரில. இப்போ நம்ம வந்து 80ல் போயிட்டு 80லேருந்து வெறும் பேக் பிரேக் மட்டும் அடிச்சு நிற்பாட்டலாம், எவ்வளோ குயிக்காக நிற்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 80லேருந்து வெறும் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அடிச்சு நிற்பாட்டி பார்க்கலாம். இது 2 மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை அதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க டக்குன்னு 80 போயிடுவோம். இந்த பாலம் ஏறி இறங்குறதுக்குள்ள 80 போயிட்டு பேக் பிரேக் மட்டும் அடிச்சு நிற்பாட்டி பார்க்கலாம். பேக் பிரேக் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வெறும் ஃப்ரண்ட் பிரேக்கும் 80லேருந்து அடித்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளுக்கு நல்லாவே நிறையா செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 80, 3, 2, 1. நிப்பாட்றா, டே நில்றா, ஏன்டா இவ்வளோ நேரம் ஜர்க் அடிக்கிற? ஏபிஎஸ் பின்னாடி டயர் மார்க்லாம் எதுவும் தெரிலங்க. ஓகே, இது எவ்வளோ செகண்டில் நின்றுருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் ஒரு வாட்டி அடிச்சு நிப்பாட்டிடலாம். ஃப்ரண்ட் பிரேக்லாம் செம்ம ஷார்ப்பாக நின்றுடும். ஏன்னா டிஸ்க்கு சைஸும் பெருசு, நம்மளோட வெயிட் ஃபுல்லாக அப்படி உள்ளே அமுங்கும்ல, குயிக்காக நின்றுடும். பின்னாடிக்கு வந்து வெயிட்டே இருக்காது, அது இழுக்க இது நல்லா இழுத்துட்டு போயிடும் வண்டி. லாஸ்ட் டெஸ்ட். ரைட், அதே மாதிரி இந்த R15ல் உங்களுக்கு வேறு ஏதாவது டெஸ்டிங் பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த வண்டி எப்போவுமே நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய வண்டி கேட்குறீங்க. பட் ஆனால் நம்ம பண்ணுற இந்த மைலேஜ் டெஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, எந்த ஷோரூம்லேயும் தரமாட்டாங்க. எனக்கு தர ஒரே ஷோரூம் பஜாஜ் மட்டும்தான். பஜாஜில் ஏதாவது வண்டி வேணுமான்னு சொல்லுங்கள், அதை எடுத்து போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம 80 கிராஸ் பண்ணியாச்சு. பின்னாடியும் எந்த வண்டியும் இல்லை. இந்த பாலம் இறங்கினோடனே நம்ம ஒரு பிரேக்கை போட்டுருவோம். இந்த ஸ்கூட்டர் வேறு பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்கூட்டர் பின்னாடியே நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 80, 3, 2, ஒரு நிமிஷம் 3, 2, 1. அம்மா, பேக் வீலிங் ஆகவே இல்லைங்க. அவ்வளோ ஷார்ப்பாக அடிச்சு கூட பேக் வீலிங் ஆகலை. ஆப்பா, நான் வந்து ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நில்லுங்க, சர்வீஸ் ரோட் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வீஸ் ரோடு வந்தாச்சு. சர்வீஸ் ரோடில் இந்த பாலத்துக்கு கீழே இறங்க சொல்ல தான் அந்த லாஸ்ட் பிரேக் டெஸ்ட் எடுத்தேன். அந்த இடத்துல வெயிலாக இருந்ததா, அதான் சரி அப்படியே இப்படி நிழலுக்கு வந்துட்டேன். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் வீட்டில் இருந்து கிளம்ப சொல்ல வந்து செகண்டரி கேமரா பின்னாடி வீலில் மாட்டலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் பின்னாடி வீலில் மாட்டுறதுக்கு அந்த ரவுண்ட் பார் மாதிரி எதுவுமே இல்லைங்க. நான் இதில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், இதில் வந்து நிற்கலை. இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன், இதில் நிற்கலை. இதுக்காக வந்து இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு அந்த கிளாம்ப் இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு கிளாம்ப் வரும் தெரியுமா, அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, நம்ம கொடி காய போடுற கிளிப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கிளாம்ப் வரும் கோப்ரோவில். அது ஒன்று வாங்கியாச்சுன்னா டக்குன்னு இதில் பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஆங்கிள் இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோன்னா வண்டியோட ரோட் டெஸ்ட் ரிவ்யூ தாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ரிவ்யூ ஸ்டைலே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு 100லேருந்து 150 கிலோமீட்டர் மைலேஜ் டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலிக்குதுன்னு எல்லாம் தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை எடுத்து ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஆஹா ஓஹோ அருமை இந்த மாதிரி ஒரு சீட் கம்ஃபர்ட் வண்டிலாம் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் புருடா வேலைங்க. எல்லாம் 5 கிலோமீட்டரில் வந்து ஒரு ஜாம்பவான்கள் எல்லோரும் சொல்லி முடிச்சுருவாங்க வண்டியோட ரிவ்யூ. ஓ பெருமையாக இருக்குன்ட்டு.
நம்ம இந்த மாதிரி ஓட்டினா தான் ஒரு 100-150 கிலோமீட்டர் ஒரு புது பொசிஷனில் ஒரு வண்டி உட்காந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் ஓட்டினா என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும்ட்டு அதெல்லாம் டெஸ்டிங்கை முடிச்ச அப்புறம் தான் நம்ம வந்து ரோட் டெஸ்ட் ரிவ்யூ வருவோம். அதே மாதிரி டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்மளோட ரோட் டெஸ்ட் ரிவ்யூ. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரோட் டெஸ்ட் ரிவ்யூ தாங்க வரும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட்டு வேறு எதுவும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்கேஸ் இருந்ததுன்னா போகிற இல்லை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதையும் ஆட் பண்ணி விட்றோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.